தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி நேயர்களுக்கு காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம். விருச்சிகம் உங்களுடைய லக்னமாக அமைந்தால், லக்னம்னா என்ன? உங்க பர்த் சார்ட் எடுங்க, அதுல ஒரு பாக்ஸ்ல லான் போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு கிராஸா ஒரு கோடை போட்டு விட்டுருப்பாங்க. அது விருச்சிகம் அப்படின்ற இடத்துல விழுந்திருக்கான்னு பாருங்க. இப்ப எல்லாருமே நிறைய யூடியூப் பார்த்து பார்த்து பாதி ஜோதிடராகவே ஆயிட்டாங்க. ஸோ லக்னத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதுல விருச்சிகம் உங்க லக்னமா இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம், என்ன செஞ்சா சக்சஸ் பண்ணலாம், எந்த செஞ்சா உங்களுடைய ஃபெயிலியரை கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த லக்னத்துல முக்கியமா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, லக்னம்னு எழுதி ஒரு நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க அங்க. நான் இந்த நட்சத்திரம் எனக்கு தெரியுமேன்னீங்கன்னா அது ராசி நின்ற நட்சத்திரம். லக்னத்தும் ஒரு புள்ளி விழுந்திருக்கும், அந்த நட்சத்திரம் என்னவோ அதுதான் நீங்க வழிபட வேண்டிய அதிதேவதை. ஓகேங்களா? சோ இப்ப இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னா எய்தர் விசாகத்துல விழுந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அனுஷத்துல விழுந்திருக்கும், அப்படி இல்லைன்னா கேட்டையில விழுந்திருக்கும். சோ இது மூணுல எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதைய நீங்க வழிபட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சக்சஸ் கிடைக்கும். ஈஸியா உடனே நான் இதை யோசிச்சேன், நான் சக்சஸ் ஆயிடுவேன், ஏன்னா நான் தான் வழிபட்டேன்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு அந்த பாதை என்ன, அந்த வழி என்ன, இன்னும் ஈஸியா அதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கான இது கிடைக்குமே தவிர உடனே எனக்கு கை மேல கிடைச்சிருமா, நான் இங்கேயோ உட்கார்ந்து இருக்கட்டுமா, எந்த முயற்சி எடுக்காமன்னு கேட்டா எதுவுமே கிடைக்காது. முயற்சி எடுத்தா மட்டும்தான் அதற்கான சக்சஸ் கிடைக்கும். முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குதான்னு கேட்டா இல்லையா? சோ அதுக்கான வழி என்னவோ அது இங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டின் சிறப்பு அம்சம். சரி, விருச்சகம் பொதுவாகவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது செவ்வாயோடைய வீடு, இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. சோ நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிப்பீங்க. நீங்க என்னதான் யோசிக்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த PhD எல்லாம் பண்றாங்க பாருங்க, நிறைய இதுல ஆராய்ச்சி. சோ இந்த ஆராய்ச்சி மணி உங்களுக்கு எப்பயுமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வீட்டுல சாதாரணமா நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன பண்றாங்கன்ற ஆராய்ச்சி உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அது மேல் படிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா PhD வாங்குறது, நீங்க அப்படி இப்படின்னு கேதும் ஒரு மாதிரி ஒரு சரியான பொசிஷன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 100% நீங்க PhD வாங்குவீங்க. இல்ல கேது கொஞ்சம் வேற மாதிரி பொசிஷன் இருந்ததுன்னா ஆன்மீகத்துல போய் ஆன்மீக ஆராய்ச்சி பண்றது. இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுல ஈடுபாடெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வரும் இந்த விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி விருச்சகத்தோட சிம்பலே பாத்தீங்கன்னா தேல். தேல் என்ன செய்யும்? கொட்டிடும். சோ தேல் இன்னொன்னு எந்த மாதிரி இடத்துல இருக்கும்? கொஞ்சம் அசுத்தமான இடத்துல, அந்த நீர்நிலைனாலும் அசுத்தமான நீர்நிலையில தான் இருக்கும். சோ அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தவங்களுடைய பேசும்போதோ பழகும் போதோ நீங்க கொட்டிடக்கூடாது வார்த்தையால். ஏன்னா உங்களுக்கு இங்க 2ஆம் வீடு குருவின் வீடு, தனுசு. சோ அது எது கெடுக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை கெடுக்கும். அப்ப தனுசுல குரு இருக்கிறனால நீங்க எது பேசினாலும் சாந்தமா தெய்வீகமா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். சாந்தம் மிகவும் தேவை. நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே சாந்தம் மிகவும் தேவை. அளந்து பேசுங்கள், எது தேவையோ அதை மட்டும் பேசுங்கள். விருச்சிகத்துல பிறந்தவங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் நீங்க அவங்க வீட்டுல இப்ப பாத்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எனக்கு கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்க வீட்டுல விருச்சகத்துல யாராவது லக்னத்துல இருக்காங்கன்னா அவங்க ஒரு இடமா இருக்கவே மாட்டாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எங்கனாவது போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள வீட்டுல அடக்கி உட்கார வைக்கவே முடியாது. இது விருச்சகத்தின் விதி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சரி, இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கு நான் சொல்லிட்டேன். யார்கிட்ட நீங்க அணுகுனாலும் அணுகுமுறையை நீங்க சாந்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது உங்களுக்கு ஈஸியா வரக்கூடிய விஷயம். அதை கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தெளிவா அடுத்தவங்களுக்கு சொன்னாவே உங்களுக்கு சக்சஸ் ஈஸியா வந்துடும். நீங்க உள்ள வச்சுக்கிட்டே அதை சொல்ல மாட்டேன்னு இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே? சோ அதுல நீங்க கொஞ்சம் டீட்டெயில் ஆகணும். அதை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். அதை கொஞ்சம் வெளிப்படையாக ஆரம்பிச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு சக்சஸ் வந்துடும். வழிபட வேண்டிய தெய்வம் விருச்சகம் செவ்வாய் முருகரா அப்படின்னு கேட்டா கிடையாது. செவ்வாயாக இருந்தாலும் தனித்த முருகரை வழிபடக்கூடாது. வள்ளி தெய்வானையோடு நிற்கக்கூடிய முருகரை தான் நீங்கள் வழிபட வேண்டும். அதுவும் வழிபட வேண்டிய கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட வேண்டும்.
கிழமை வழிபட்டமான்னு கேட்டா அது உங்க சாய்ஸ் தான். பட் வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகரை வெள்ளிக்கிழமையில் நீங்க வழிபட்டு வர வர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சுகம் 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 என முடியும். அதே போல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர், என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா, நீங்க லைட் எல்லோ, அதாவது பயங்கர பிரைட் எல்லோ இல்ல, லைட் எல்லோ யூஸ் பண்ணலாம். ரெட் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி வந்து செவ்வாய்க்கிழமை அண்ட் ஃப்ரைடே நீங்க ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் கிரீன். ப்ளீஸ் கிரீன் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு அது ஒரு சக்சஸ் கொடுக்கவே கொடுக்காது. நான் சொன்னேன் இந்த மற்ற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா ஹாஃபா தான் அதுக்கு நாங்கள் வந்து ஓகே சொல்லுவேன். ஏன்னா அது உங்களுக்கு பயங்கரமா வந்து சக்சஸ் ஆகாது. ஸோ இல்லை எனக்கு நிறைய இருக்கு, யூனிஃபார்மே அதாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க நான் சொன்ன கலர்ஸ்ல வந்து கர்ச்சீஃபா வந்து உங்க ட்ரெஸ்ல எப்பயுமே வச்சுக்கலாம். எனக்கு யூனிஃபார்மே ஆஃப் ஒயிட் தாங்க, நம்ம நான் யூனிஃபார்மா போய் மாற்ற முடியாது. பட் நான் சொன்ன லக்கி கலர்ஸை கர்ச்சீஃபா யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து திசையை சொல்லிடுறேன். உங்களுடைய வீடோ அல்லது நீங்க தொழில் நடத்தக்கூடிய இடத்துக்கோ திசை வந்து மேற்கு அல்லது வடக்கு, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் திசைன்னு பார்க்கும்போது. ஸோ நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லியாச்சு, வழிபட வேண்டிய கோயில்கள் என்னைக்கு போகணும்னு நம்ம சொல்லியாச்சு, எதை செஞ்சா சக்சஸ் கம்மி ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல மென்மேலும் நீங்க வளரணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.